ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கடந்து வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு சற்று தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னுடைய செய்தியின் தலைப்பு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவிடத்துல வந்திருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் போவார். ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல எப்படிப்பட்டவன் இயேசுவிடத்திலே வந்தாலும், பாவியாக வந்தாலும் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது தான், அவனை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றுகிறது தான் அவர் தேவனுடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புறம்பே தள்ளுவது இல்லை. இயேசு உங்களை புறம்பே தள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம், தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம், அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வான். இன்னைக்கு அநேக அன்பு இருக்கிறது. புருஷன் அன்பு இருக்கிறது, மனைவி அன்பு இருக்கிறது, பிள்ளைகள் அன்பு இருக்கிறது, சொந்தக்கார அன்பு இருக்கிறது. எத்தனை அன்பு இருந்தாலும், ஹல்லேலூயா, எத்தனை அன்பு இருந்தாலும் தேவ அன்பை தவிர எந்த அன்பும் கை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா அன்பும் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். எல்லா அன்பும் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்கும். எல்லா அன்பும் நம்ம ஐஸ்வர்யமா இருக்கும் போதும், பணம் இருக்கும் போதும், பொருள் இருக்கும் போதும், சரீர சுகம் இருக்கும் போதும், சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும் போதும் அதான் மட்டும்தான் மனுஷனுடைய அன்பு இருக்கும். எல்லா விதத்திலையும் தாங்கிறது தான். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புறம்பே தள்ளாத இயேசு அவரிடத்தில் அன்பு வைக்கும் போது அவருடைய அன்பை ஒருவராலும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பாயிரு. தேவ பிள்ளையே, நம்ம இன்னைக்கு யாரிடத்தில் அன்பு வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. மனிதனுக்காக பயப்படுகிறோம், மனிதனுக்காக கீழ்ப்படுகிறோம், மனிதனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம். இயேசுவுக்காக எதை கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்திலே வந்தது உண்மைதான். ஆண்டவர் சொல்ற, நீ வந்தது உண்மைதான், நீ வந்தனால உன்னை புறம்ப விட மாட்டேன். நீ என்னிடத்துல வரலன்னா இதுக்கு முன்ன உனக்கு உயிரே போயிருக்கும். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல வரலன்னா நீ உன்னை பிசாசு இழுத்து கொண்டு போயிருப்பான். நீ தேவ சமூகத்திலே வரவிட்டால் எங்கேயும் ஒரு மரணத்துல மாட்டி கிடந்திருப்பாய். நீ தேவ சமூகத்திலே வராவிட்டால் ஏதோ ஒரு குழிக்குள்ள இறங்கி இருப்பாய். இயேசு சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல வந்ததுனால, நீ என்னுடைய சமூகத்துல வந்ததுனால, எனக்காக நீ இறங்கி வந்ததுனால நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, நீ மனுஷனுடைய அன்பை விட்டுட்டு என்னிடத்தில் அன்பாயிரு. வேதம் சொல்லுகிறது,
மனுஷன் பேரில் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நேரம். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை யார் மேல இருக்குது? மனுஷருக்கு மேல நம்பிக்கை வச்சிருப்பேன்னா ஒரு நாளைக்கு கீழே விழுவ, உன் வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும்போது எந்த மனிதனும் உனக்கு கிட்ட வர முடியாது. எந்த கஷ்டம் வரும்போது எவரும் வர முடியாது. ஆனா உனக்கு கடைசி வரைக்கும், உனக்கு மரணம் வரைக்கும் உனக்கு கை கொடுக்கிறது யார் தெரியுமா? இயேசு மட்டும்தான். வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாத தேவன் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே வந்த ஒருவனையோ நான் புறம்பே தள்ளுவதில்லை. இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவன், ஹல்லேலூயா, அவரிடத்திலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறான். வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இயேசு இடத்திலே வந்து இயேசு இடத்தில் அன்பாய் இருக்கிறவனுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அது எதனால விடுதலை தெரியுமா? சத்தியத்தை சொல்லி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறார். அது சத்திய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய சத்தியத்தை வைராக்கியமாய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனால விடுதலை கொடுக்க முடியாது. விடுதலை கொடுக்கிறவர் சத்திய ஆவியானவர். அவர் கூப்பிடும் போது வருகிற தேவன். தேவ சமூகத்திலே வரும்போது, அவருடைய சமூகத்திலே அன்பாயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே சக்தி ஆவியானவர் இறங்கி வந்து, உனக்கு எந்த பகுதியிலே விடுதலை வேணுமோ அந்த பகுதியை அவர் தொடுவார். ஹல்லேலூயா. அந்த தொட வேண்டுமானா இயேசுவிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசுவின் பெயரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேரோ அத்தனை பேரோ அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விரும்புவீங்க. என்ன விரும்புவீங்க? நமக்கு இருக்கிற ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ என்ன போல வாழணும்னு விரும்புவீங்க. விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களா? எங்களை போல, நம்ம போல, நம்ம நடக்கிறது போல, நம்ம ஜீவிக்கிறது போல விரும்ப மாட்டீங்களா? ஏன் இப்படி இருக்குது? விரும்புவோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க இந்த நிலைமையில வரணும்னு எத்தனை பேர் விரும்புவீங்க? உண்மையான விசுவாசிகள் விரும்புவாங்க. என்னை போல பிள்ளை சபையில வந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமா வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று விரும்புவீங்க. விரும்ப மாட்டீங்களா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்களே பிள்ளைகள் என்னை போல மாறணும், என்ன போல மாறணும், என்ன போல ஜீவிக்கணும். ஆண்டவர் அவர் வாழ்ந்தது போல, அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நீங்கள் நானும் தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆண்டவரும் அவருடைய சாயலா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் எங்கேயோ வாழ்ந்த உங்களையும் என்னையும் அவருடைய சேனையாகிய அவருடைய தோட்டமாகிய சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தில் வந்ததினாலே நீ இந்த இடத்தில் வந்ததினாலே நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை.
என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வந்து அவரிடத்தில் அன்பா இருக்கிறவனுக்கு அவருக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. நீ இந்த இடத்துல வந்ததுனால நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நீ என்னிடத்துல அன்பா இருந்தா உனக்கு விடுதலை உண்டு. அடுத்தது சொல்றாரு, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நீ என்னுடைய சமூகத்துல வந்திருக்க பார்த்தியா, எந்த பிசாசும் உனக்கு முன்பாக எதிர்க்க முடியாது, எந்த கட்டுகளும் முடியாது. உண்மையா இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, உண்மையா ஆராதித்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா ஒருவன் எழும்ப முடியாது. கர்த்தர் சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கணும்னா அவர்கிட்ட அன்பை காட்டணும். ஹல்லேலூயா. அவரு சொல்றத கேட்கணும். ஹல்லேலூயா. நமக்கு சபையில எத்தனையோ நாள் வசனத்தை கேட்கிறீங்க, தீர்க்க தரிசன வசனம் வந்திருக்குது. கர்த்தர் அநேக நேரத்துல பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசின காரியத்துக்கு கீழ்படிச்சீங்களா? ஹல்லேலூயா. உங்க நேர வந்து பேசினாங்க, பக்கத்துல வந்து பேசினாங்க, தொட்டு தொடாம பேசினாங்க. ஆமென். யாருக்கு பொதுவா கர்த்தர் பேசினா, யாருக்கோ பேசினார்கள் என்று நம்ம நினைச்சிட்டு போவோம். அப்படி நினைக்காம உங்க பக்கத்துல வந்து பேசினாரு பாத்தீங்களா? தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து வந்து இங்க பாத்தீங்களா? நீங்க அதுக்கு கீழ்படிச்சீங்களா? கீழ்படியாட்டா கர்த்தர் உங்களோட எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் எப்படி அன்பா இருக்க முடியும்? கர்த்தர் எப்படி உன் பிள்ளையை காப்பாற்ற முடியும்? கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்? ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். நீ தேவனிடத்தில் அன்பாயிரு. தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு நான் அவனை என்ன செய்வேன்? நான் அவனை விடுவிப்பேன். சத்தியத்தை கொண்டு, சத்தியத்தை ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இன்றைக்கு கடந்து வருகிறார். அவர் கடந்து வர வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் உன்னோட கூட இருக்கணும்னா கர்த்தர் சொல்றதுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிறீங்களே, என் பிள்ளை சொல்றது, நான் சொல்றது எல்லாம் என் பிள்ளை கேட்டாதான், பிள்ளை சொல்ற யார் கேட்கிறத நான் கேட்பேன். அப்படிதானே? விரும்புகிறீங்களா? நான் சொல்றது ஒன்றும் தவறாக என் பிள்ளை கேட்கணும். கேட்டாதான் பிள்ளை கேட்கறது நீங்க கொடுக்கிறது மாதிரி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய இயேசுவின் ரத்தத்தினால உன்னை கழுவி மீட்டுக் கொண்டு, மகளே நீ மனம் திரும்பு, அந்த பாவத்தை விடு, அந்த அநியாயத்தை விடு, அந்த அக்கிரமத்தை விடு, நீ வேறுபட்டு தீரு என்று சொல்லுகிற இந்த காரியத்தை உன்னால கேட்க முடியவில்லையே. சாதாரண அவர் ஒன்றும் செய்யாம கேட்கல. எங்கேயோ கிடந்த உங்களையும் என்னையும் அவருடைய தோட்டமாகிய சபைக்குள்ள கொண்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றார், உங்களுக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, ஒரு புதிய பேரனை தந்து, எத்தனை பேரோ வாகனத்துல போகிறவங்க மடிந்து போகிற நேரத்துல உங்களையும் என்னையும் அவன் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆகாரத்தை ஊட்டி, வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் பட்டினி இல்லாதபடிக்கு உங்களை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்ய இறங்கி வருவாயானா
உனக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு சத்துருவும் எதிர்த்து முழுக்க முடியாது. அநேக நேரத்தில் நீ முறுமுறுக்கிறதை கர்த்தர் அறிகிறார். அவர் கூட இருக்கணும்னா ஒரு வசனம் சொல்லுது, 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கும் போது சத்திய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்துல விடுதலை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, சத்திய ஆவியான அவரிடத்தில் அன்பா இருக்கும் போது ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி ஒரு மன விருப்பத்தை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவரும் மன விருப்பத்தை செய்யணும்னா அவருக்கு மன விருப்பத்தை நீ செய்யணும். புரியுதா? 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 புரியலையா? கர்த்தருங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரலைன்னா, கர்த்தருங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யலைன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? தான ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சு போச்சுது. இயேசு இருக்கையில இயேசுக்கு அம்மாட்ட போய் சொல்றாங்க, மரியா அம்மாட்ட போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இந்த மரியா அம்மா இயேசுகிட்ட போய் சொல்றாரு, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே இயேசுகிட்ட அந்த செய்தி போன இயேசு சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்ன அந்த மரியாம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொன்னாரோ அதை நீங்க செய்யும் போது உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். என்ன நடந்தது? இப்போ இயேசு சொல்றாரு, ஒதுக்கப்பட்ட கற்சாடியை எடுத்து என்ன நினைப்புங்க? தண்ணி நிரப்புங்க. என்ன செய்யுங்க? அடுத்தது கோரி பந்தியில கொண்டு போங்க. அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னதை செய்தாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அப்படிதானே? சிம்பிளா சொன்னாரு, 6 கற்சாடியை எடுத்துட்டு வாங்க, சுத்தம் பண்ணுங்க, தண்ணீரை ஊத்துங்க, அவங்களை கொண்டு என்ன செஞ்சாங்க? கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னதை வேலைக்காரங்க கேட்டாங்க. கர்த்தர் அந்த தண்ணியை கொண்டு அற்புதம் செய்வாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடக்கல? இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற போராட்டம் மாறல? ஏன் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுக்கிற முயற்சிகள் நடக்கல? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? கர்த்தர் பேசுனதுக்கு கீழ்ப்படியல, தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லை, தேவ திட்டம் செய்ய விருப்பம் இல்லை, தேவ தீர்மானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க விருப்பம் இல்லை. எல்லாரும் நினைக்கிறீங்க, என் திட்டம் நடக்கணும், என் தீர்மானம் நடக்கணும், என் காரியம் நடக்கணும். நான் யார் தெரியுமா? வீட்டுக்கு கணவன். வீட்டுக்கு கணவன் தான். கணவனா இருந்தாலும், கணவனை கொண்டு ஒரு வீட்டுக்கு கணவனா இருந்தாலும் நல்லதுதான். கணவன் யாரை பார்க்கணும் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. காலையில குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கிக்கணும். ஹல்லேலூயா. மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு கீழ்ப்படியணும், ஆனா கர்த்தரை பார்க்கணும். ஹல்லேலூயா. புருஷனும் மனைவியும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை வேண்டி ஆலோசனை பெற்றா மட்டும்தான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும். ஹல்லேலூயா. குடும்பம் சாதாரணமான காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும், நான் சொல்லிருக்கிறத நீ செய். முதல்ல நீ செய். ஆண்டவரை சோதிக்க வேண்டாம், ஆண்டவரை சோதித்து பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ புறப்படு. அவன் என்ன சொன்னானா? தேவ சித்தம் செய்யறதுக்கு அவன் ஆசைப்படல, அவனுடைய சித்தத்துக்காக தான் கூலி கொடுத்து கப்பலே ஆனான். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் பெருக்காத்த அடிச்சாரு. இன்னைக்கு உன் சித்தம் ஆண்டவருக்கு தேவையில்லை, உன் திட்டம் தேவையில்லை, உன் தீர்மானம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் உன்னோடு பேசின காரியத்தை இன்றைக்கு நீ செய்ய துணிவாயா? ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசின காரியத்தை நீ
கர்த்தருடைய திட்டம் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வரும். உன்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் செய்கிறதுக்கு ஏன் தடை பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? பல நேரத்தில் உன்னோட கர்த்தர் பேசுகிறார். என்னுடைய விஷயத்துக்காக நான் தருகிறேன். இந்த வசனம் சொல்லுது, யோசுவா 1:5 சொல்லுது, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்துல என்னிடத்துல வந்திருக்கிற, என்னுடைய ஆலயத்துல வந்திருக்கிற, என்னுடைய கூட்டத்துல, தேவ பிள்ளைகளுடைய கூட்டத்துல வந்திருக்கிற. சத்துரு சவால் அடிக்கதான் செய்யணும், ஆனா பிடிக்க முடியாது, உயிரை எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த சபை கர்த்தர் முத்திரை போட்டு வச்சிருக்கிற சபை. இந்த சபை தேவ பிள்ளைகளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை. இந்த சபைக்குள்ள ஒரு சத்துரு வந்து வாலாட்டிட்டு போக முடியாது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அந்த வசனம் சொல்லுது, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் வாசிக்க, இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். கர்த்தர் கூட இருக்கணும்னா அவர் சொன்னதை செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டுல இருந்ததுனால அற்புதம் நடக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை செய்ததுனால அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தின் மேல் அற்புதம் செய்ய கர்த்தர் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைய ஒரு நாள் நீங்க அறிக்கை பண்ணுன நாள் உண்டா? விசுவாசத்தானே அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகரோடு பேசின வார்த்தையை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால, அற்பமா அதை தூக்கி புறம்பே தள்ளுவதுனால கர்த்தர் செய்ய வேண்டிய சில அதிசயமான காரியங்கள் வர முடியல. கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு கூட இருந்தவங்களுக்கு என்ன கவலை? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்தா என்ன கவலை? ஹல்லேலூயா. இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஈசான வாழ்க்கை. ஆமென். என்ன வாழ்க்கை? ஒரு வண்டிக்கு ஒரு பைக்குக்கு, ஒரு காருக்கு இன்ஜின் இருந்தா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறது ஈசான வாழ்க்கை. அடுத்தனா இன்ஜின் பேட்டரி இறங்கிட்டு இருந்ததுன்னா அதை போட்டு தள்ளி கொண்டு போறது கஷ்டமான வாழ்க்கை. அடுத்தனா நம்ம கூட ஏசப்பா இருப்பாரானால் ஆவிக்குரிய ஜீவன் இதை போல ஈசான வாழ்க்கை ஒண்ணு இல்லை. ஆமென். ஏசப்பா கூட இருக்கும் போது மறுபடி சத்ரு நம்மை நுழைய பாப்பா, சத்ரு நமக்கு குடும்பத்தை அழிக்க பாப்பா, ஏசப்பாவை விட்டு பிரிக்க பாப்பா. அவன் பல ஆலோசனையை கொண்டு போடுவான். அதற்கு எதிராக பரிசுத்த ஆவியானவர், சக்தி ஆவியானவர், அவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு 2 யுத்தம். ஒண்ணு, ஆமென், பிசாசானவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து கீழே தள்ள பார்க்கும்போது கர்த்தர் தூதனை அனுப்பி கர்த்தர் தூக்கி எடுப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருப்போமானா, கர்த்தருக்காக வாழ்வோமானா, தேவனிடத்தில் அன்பா இருப்போமானா, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருஷம் பெஸ்டா குளத்தங்கரையில கிடக்கும் போது ஒருதனுக்கும் கவலை இல்லை. எவனுக்காவது கவலை இருந்தா வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். பாருங்க, 38 வருஷமா பெஸ்டா குளத்தில் கடந்தவனுக்கு அவனுக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை. இயேசு சொல்றாரு,
வெகு காலமாக அவன் குளத்துங்கரையில படுத்திருக்கிறானே என்று சொல்லி அவனை இயேசு தேடி வந்து சொல்றாரு. சுகமாக விரும்புகிறேன்னு கேட்டனா சில காரியத்தை சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கை எடுத்துட்டு நடைன்னு சொன்னோம்னா ஒரு கூட்டம் கேட்குது. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிட்டே. இன்னைக்கு அது என்ன நாள்? 38 வருஷமா படுத்த படுக்கையில கிடக்கும் போது ஒரு 5 பைசா கொடுக்கிறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் தான் சொல்றேன். ஆமென் ஆமென். சிலர் நினைக்கிறாங்க பெந்தேகோஸ்துக்கு போறதை விட செத்துட்டா கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெந்தேகோஸ்துக்கு போகிறத விட ஆமென் செத்துட்டா கொள்ளலாம்னு சொல்றாங்க. பெந்தேகோஸ்துல போய் வேறுபட்டு ஜீவிக்கிறத விட செத்துட்டா கொள்ளலாம், உயிர் போய்ட்டா கொள்ளலாம்னு சொல்றாங்க. அவ்வளவு கேவலமா பெந்தேகோஸ்து? ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்துன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சாவ போறவனுக்கு உயிர் கொடுத்து காப்பாத்துகிற இடம் தான் பெந்தேகோஸ்து. ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, ஒரு காலத்திலே நீ உயிர் மரித்த பிறகும் உயிரோடு பரலோகத்திலே போய் 1000 வருஷம் இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறதான் பெந்தேகோஸ்து. ஹல்லேலூயா. ஒரு நாள் தாரியர்தான் வேதனைன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு இதுக்குள்ளதான் பாஸ்டரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மறந்து போகாதீங்க. பெந்தேகோஸ்து சிலவங்க சொல்றாங்க, ஆமென், சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க போய் வேறுபடுகிறது வரைக்கும் செத்து போயிட்டா என்ன, அப்ப சாகிறது வரைக்கும் இது கேவலமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய கூட சொல்றாங்க, நம்ம உயிரோட இருக்கிறத விட செத்துட்டா கொள்ளலாம்னு சொல்றாங்க. காரணம் என்ன? உன்னை சாகிறதுக்கு இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வரவில்லை. உன்னை சாகிறதுக்கு கொண்டு வரவில்லை. கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்திருந்தால் உன்னை வாழ வைக்க தான் கொண்டு வந்திருக்கிறார். மறந்து போகாதே. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் 38 வருஷமா குளத்துல படுத்து கிடக்கும் போது, அந்த கரையில படுத்து கிடக்கும் போது ஒருவனும் அவனை அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல. ஆனா அந்த அவனுக்கு இயேசு சொல்ற படுக்கை எடுத்துட்டு போன்னு சொன்ன போது அங்க ஒரு கூட்டம் எழும்புகிறாங்க. தேவ பிள்ளையே, இப்படித்தான் எழும்புவாங்க. ஆனா தேவ சமூகத்தில் நீ உறுதியாக இருப்பாயானா ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்றது, நீ இந்த சமூகத்தில் வந்ததினால, என்னுடைய சமூகத்தில் வந்ததினால ஒருவரும் உன்னை கைவிட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுடைய சமூகத்தில் வந்ததினால உன்னை கைவிட மாட்டார். அவர் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கூட இருக்கிறத விரும்புகிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறத எத்தனை பேர் விரும்புகிறோம்? இயேசு உங்களோட இருந்தா இயேசு சொல்றத நீங்க கேட்கணும். ஆமென். இயேசு சொல்றத கேட்காட்டா ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். சிம்சோனுக்கு பிரதிஷ்டை என்ன தெரியுமா? சவர கத்தி தலையில படக்கூடாது. அப்படிதானே? சவர கத்தி தலையில படுவதற்கு முன்னே கர்த்தர் போயிட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் எப்ப போய் தகாத உறவுல போய் அவன் மடியில படுத்து கிடந்தானோ அப்ப கர்த்தர் போயிட்டாரு. பழையது மாதிரி குதித்து எழும்பி பார்க்கிறான். அவனால எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஆமென் சொன்னதை செய்தா, ஆண்டவர் சொன்னதை செய்தா கூட இருப்பாரு. அவர் சொன்னதை செய்யாட்டா அவர் போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைங்க, இந்த வசனத்திலே பார்க்கும்போது அவர் கூட இருக்கிறார், கைவிட மாட்டார். அவர் கூட இருந்தா அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்லுவாரு? அவர் சொல்லுவாரு, பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க மாட்டான். அப்ப நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழணும். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா சாட்சியாய் வாழாட்டா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்படியானால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டுமானா, அவருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டுமானா, கர்த்தர் நம்மோடு கூட பிரியமா இருக்க வேண்டுமானா அவர் சொன்னதை செய்ய வேண்டும்.
ஹalleluya. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார். ஹalleluya. நீதிமானை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீதிமானின் வீட்டிலே அதிக பொக்கிஷம் இருக்கும். நீதிமானுடைய ரகசியத்தை அவன் நீதிமானுக்கு கர்த்தருடைய ரகசியத்தை சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பா இருந்தா அவர் கூட இருப்பார், அவர் கைவிட மாட்டார், அவர் நம்மை நேசிக்கிறார். ஹalleluya. நேசிக்கிறார், பிரியமாயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நீதிமானின் கூடாரத்துக்குள்ள அவருடைய பொக்கிஷம் அதிகமா இருக்குமா. நீதிமானை அவர் என்ன செய்கிறாரா, நீதிமானை அவன் கர்த்தருடைய ரகசியத்தை நீதிமானுக்கு சொல்லுகிறார். ஹalleluya. ரகசியம் பேசுகிறது. ஹalleluya. அவர் சொன்னதை செய்ய நீங்க ஆயத்தமா வருகிறீங்களா? தேவ பிள்ளையே, அவர் சொன்னதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்னதை நீங்க கேட்டிருக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறீங்களா? அவர் அர்ப்பணிப்பீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இருக்கிறார் என்றார். ஹalleluya. கலங்காத, திகையாத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரா. தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற அவரிடத்தில் அன்பா இருந்தா, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா, அவர் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. அவர் கூடவே இருப்பார். நீ போகும்போது கூட இருப்பா. நீ கலங்காதே, திகையாதே. உனக்கு கலக்கம் வருகிறதா? இயேசு கூடவே இருக்கிறார். உன் கலக்கத்தை மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். அவர் சொன்னதை நீ செய்வாயானா உனக்கு எதிராக வருகிற கலக்கங்கள், உனக்கு எதிராக வருகிற வேதனைகள், உனக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, உன்னுடைய கலக்கத்தை மாற்றி, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூடவே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் கூடவே வருவார். ஹalleluya, ஹalleluya. உன்னோடு கூட இருக்கிற தேவன், அந்த தேவன் உன்னோடு பேசுகிற சொல்லுகிறதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரா? ஹalleluya. அடுத்ததாக வாசிங்க யாத்திராகமம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது யாக்கோபே, என்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலரே, என்னை உருவாக்குறவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அவர் மட்டும், நீ இந்த சமூகத்தில் வந்து இயேசு மட்டும் உன்னை மீட்டுக் கொள்ளாவிட்டால், உன்னை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எப்படி மீட்டுக் கொண்டாரா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹalleluya, 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 ஹalleluya.
ஹalleluya. இன்னைக்கு நேற்றைக்கு உங்களை கண்டெடுத்தது தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உங்கள் மேல குறித்திருந்தா, குறிக்கப்பட்ட நாட்கள் வந்தபோது கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு வைத்து கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவனோடு அவர் கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தையும் சோர்வுகளையும் மாற்றி நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. கூட இருப்பேன்னு சொல்கிற மனுஷனும், கூட இருப்பேன்னு சொல்கிற புருஷனும், கூட இருப்பேன்னு சொல்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் கைவிடுவாங்க. ஹalleluya. நீ இயேசுவை மாத்திரம் நம்பி இருப்பாயானா? நான் சொன்னேன் ஹalleluya. இயேசுவை மாத்திரம் நீ நம்பி இருப்பாயானா கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு நீ இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணுமா? நீ கர்த்தரோடு இரு. ஹalleluya, 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 ஹalleluya. நீ சிந்திச்சு பாருங்க, கர்த்தரோட இருக்கிறேனா? கர்த்தரோட இருக்கிறவன் பொறுமையாக மாட்டான். ஹalleluya. கர்த்தரோட இருக்கிறவன் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்ப்பான். ஹalleluya, ஹalleluya. பார்க்கிறோமா? ஆமென். ஒரு நாள் சாணங்கி தரையில இருந்தோம், அதை இன்னைக்கு நினைக்கிறோமா? ஹalleluya, ஹalleluya. நினைக்கிறோமா? அது நினைச்சு பார்க்கணும். ஆமென். நான் நிறைய நேரத்தில் நினைச்சு பார்க்கறது உண்டு. ஆமென். பைக்ல போகும்போது நடந்து போன இடத்தையும், சைக்கிள்ல போன இடத்தையும், ஓடின இடத்தையும் நினைச்சு பார்க்கறது உண்டு. ஏன் நினைச்சு பார்க்கிறேன்? அன்னைக்கு நடந்து போனோம், சைக்கிள்ல போனோம், இன்னைக்கு வண்டியில போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யாரைய பார்க்கும்போது உருட்டணும், இன்னைக்கு யாரை போகிறோம். இது என்னுடைய பலனா? இல்ல, எதுவும் இல்லை. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பாதை. ஹalleluya, ஹalleluya. அந்த பாதையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். கர்த்தர் என்னுடையவன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிசாசு தொட முடியாது. ஹalleluya. கர்த்தர் என்னுடையவன்னு முத்திரை போட்டா அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. ஆனா கர்த்தர் முத்திரை போடணுமே. ஹalleluya, 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 ஹalleluya. யோபை பார்த்து கர்த்தர் சொல்றான், என் தாசன்னு சொல்றான். இயேசுவ தாசனை விட்டுட்டு ஆனா சத்துருவுக்கு அங்க உள்ள நுழைய முடியாது. ஆமென். யார் முத்திரை போட்டது? இயேசு முத்திரை போட்டு வச்சிருக்கிற இவன் என் தாசன், இவனை போல நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை விட்டுட்டு இயேசுவ வார்த்தையை விட்டுட்டு யோபுக்கு மேல சத்துரு நுழைய முடியல. இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்துல நுழைகிறான்? என் வாழ்க்கையில நுழைகிறான்? என் ஆசீர்வாதத்தை திருடுகிறான்? என் பிள்ளைகளுடைய லைஃபை கை வைக்கிறான்? ஏன் இன்னைக்கு அநேக நன்மைகளை இன்னைக்கு பிடிக்கிட்டு போகிறான்? ஆராதனைக்கு குறவில்லையா? ஜெபத்துக்கு குறவில்லையா? உபாசத்துக்கு குறவில்லையா? தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு குறவில்லையா? ஏன் காரணம் என்ன? ஏன் நம்முடைய ஆசை ஏன் வட்டிக்கடன் நாளுக்கு நாள் ஏறிட்டு போகிறது? இதை யாராயும் நம்ம கவனிக்கிறோமா? ஹalleluya, ஹalleluya. நீ தேவனோடு இருப்பாயானால் தேவனுக்கு எதிராக ஒரு மனுஷன் உள்ள நுழைய முடியாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு விரோதமாய் ஒருவன் உள்ள ஏற முடியாது. கர்த்தர் சொல்கிறார், இவன் என்னுடையவன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் என்னுடையவன் சொல்லணுமானா நான் தேவனுடையவனாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை வாசியுங்கள். யாத்திராகமம் 34:10 வாசியுங்கள். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய
கர்த்தருடைய செயலை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தர் கூட இருந்தா அவர் நமக்குள்ள இருந்துட்டு செய்கிற காரியம் அது பெருசா இருக்கு, பெரிய காரியமா இருக்கு. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு இருப்பாயானா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில முதலிடம் கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது எல்லாரும் கொடுக்க முடியாது. தேவனிடத்துல யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் இடத்துல அன்பா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, உண்மைதானே? ஏசப்பாட்ட நீங்க அன்பா இருந்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆளு வந்துன்னு சொன்னா நீங்க ஏசப்பாட்ட அன்பா இருந்தீங்கன்னா ஒண்ணே அந்த ஆளை விரட்டி விட பார்ப்பீங்க, இல்லாட்டா அந்த ஆளை சபைக்கு கூட்டிட்டு வர பார்ப்பீங்க. அந்த ஆளுக்காக நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு போடுறீங்கன்னா நீங்க ஏசப்பாட்ட அன்பு இல்லை, வந்திருக்கிற மனுஷன் நடக்கிறதா அன்பு. அவளையா இது உண்மையா போய் எங்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு சித்தி இருந்தாங்க. அவங்க உபாச ஜபத்துக்கு அவங்க ஐக்கிரண்ட் ஆஸ்பத்திரியில அவங்க நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஆராதனை நாள் யாராயினும் வந்தா, ஆராதனை போகிற நேரத்துல வந்தா கூட அவங்க சொல்லுவாங்க, நான் ஆராதனைக்கு போகிறேன், நீங்க ஆராதனைக்கு வாரீங்களா? வாங்க. இல்லாட்டா வீட்டுல சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு படுத்துடுங்க, சாவியை கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க வீடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் அவங்க வீடு. இங்க இருந்து நிறைய பேர் நன்மைக்காக போவாங்க. நன்மைக்குன்னா காசுக்காக இல்லை, அவங்க ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறதுனால மெடிசனுக்காக போவாங்க. மெடிசன் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் போச்சுன்னா அவங்கள கூட்டிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில அப்படியே சுத்தி அவங்க கொஞ்சம் மருந்தெல்லாம் அப்படியே வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னா அவர் அங்க வந்து கிளர்க்கா இருக்கிறதுனால இப்படியெல்லாம் செய்கிறதுனால நிறைய பேர் தேடி போனா இங்க இருந்து 2 பஸ் ஏறி போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, வீட்டுல உட்காருங்க, நான் ஆராதனைக்கு போயிட்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அதனால ஆராதனை முடக்க மாட்டாங்க. அன்னைக்கு தான் பார்த்தது, இன்று வரைக்கும் அப்படிதான் செய்துட்டு இருக்கிறாங்க. மருமகம் வந்தாலும் வரலன்னா வரல, நீ போ இரு, நான் போயிட்டே வரேன். யாரையும் பார்க்கறது இல்லை. மருமகானாலும் சரிதான், பிள்ளானாலும் சரிதான், புருஷனானாலும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொய்யே ஆகும். வேலை இருக்கிறது வரைக்கும். இல்லாட்டா ஆட்டோ எடுத்துட்டு போவாங்க, ஆகல இல்லாட்டா கார் நிற்கிட்டு டிரைவரை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க இயேசுவுக்காக. ஆமென். ஏன் இது சொல்றேன்னா, அவங்க இயேசுவுக்கு மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. பலவீனமா யாராவது இருந்தா அவங்க ஆட்டோல ஏற்றி கூட்டிட்டு போவாங்க எங்க ஜெப வீட்டுக்கு. ஆமென். அதனால அவங்கள பார்த்துட்டு அவங்க ஆராதனைக்கு போகாம இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? வீட்டுல இத்தனை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சமைச்சிட்டு இருப்போம். இது யாருக்கு மேல வச்சிருக்கிற அன்பு? தேவ பிள்ளையே, உனக்கிட்ட தேவ அன்பு இருந்தால் முதல் இடம் தேவனுக்கு தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் உனக்கிட்ட இருந்தா, தேவன் உன்னோடு கூட இருந்தா, ஞாயிற்றுக்கிழமை முதலிடம் கர்த்தருக்கு தான். அதுக்கு முன்ன கடையை திறந்தாலும் யாரும் போகாது. எந்த காரியத்தை செய்தாலும் ஒண்ணு நடக்காது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறதுனால 2 வாரம் ரெஸ்ட். ஹல்லேலூயா. இப்ப கல்யாணத்துக்கு முன்ன இப்ப இல்ல, நான் ஒரு நாள் கூட லீவ் போடுகிறது இல்லை. ஒரே ஒரு நாள் எப்படி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போனதுனால, ஒரு நாள் தான் போனதுனால 2 வாரம், 1 வாரம் ஃபுல்லா காய்ச்சல். ஒரு வாரம் ஃபுல்லா வேலை. எவ்வளவு பனிஷ்மெண்ட் தேவ பிள்ளையே. அதிலிருந்து முடிச்சாலும் முடியாட்டாலும் ஆராதனை மிஸ் பண்றதே கிடையாது, அன்னிலிருந்து எண்ணு வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்போமானா கர்த்தர் உங்களுக்காக அவர் கூட இருப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள்
என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். ஒரு திடக்கிட வாசிங்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியெங்கும் கடைசி பாகத்தை வாசிங்க. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலிடம் கர்த்தருக்கு உண்டா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு உண்டா? உங்க ஜீவியம் கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்க குடும்பத்துல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம தியாகம் பண்ணாம கர்த்தர் ஒண்ணும் செய்ய மாட்டார். தேவ பிள்ளை, அறியாத தேவ பிள்ளைக்கு ஒரு விஷயம் இறங்கி அற்புதத்தை செய்வார். நீங்கள் அறிந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானா நான் கர்த்தருக்காக தியாகம் பண்ணணும். இந்த வசனம் சொல்கிறது, நான் உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாக. ஏசாயா நான் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உனக்கு என்ன செய்கிறாரு? அவர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துணை செய்கிறார். 15 வாசிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 49:16 படிங்க. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் பெண்ணுள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் உன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை உள்ள கையிலே மறைத்து வைத்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் அடுத்தது சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பது இல்லை. அவர் கூட இருக்கிற தேவன், கூட இருந்து அற்புதத்தை செய்கிற தேவன். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லாரும் அப்படி எழுதி நிற்போமா?